சொல்லுங்க. ஹலோ. வணக்கம் ஐயா. கிளாஸ்ல ஆ, இருக்கீங்களா? உண்டு, உண்டு. ஆ, அது வழக்கம் போல 7, 7:30க்கு தான். நீங்க சொல்லுங்க. இப்ப நாம ம். நேத்து என்ன படிச்சோம்? ஆ நேத்துங்களா? ஆ, யோகா. இப்ப காலையில கிளாஸ் மரணத்தை பற்றிய காரணங்கள். நேத்து வந்து யோகி வாழ வேண்டிய ஒருத்தங்க வாழ சொல்லுங்க. வேண்டிய வாழ வேண்டிய வழியின் சுருக்கம். வாழ 40 வேண்டிய வழி. 43 இப்படித்தான் வாழணும் அப்படின்னு விஞ்ஞானி வெங்கடேசன் வந்து எப்படி எழுதுறாரு பாருங்க. மனிதன் அழிவதில்லை. அ 217ஆம் பக்கம். 217. ஆ. நாம் 800 கோடி இப்ப 800 கோடி இருக்கோம். மக்களுக்கும் இணையாக சுமார் 7,000 கோடி மனித ஆவிகள் உலகில் நம்முடன் வாழ்ந்து வருகின்றன. எத்தனையோ துகள்கள் வந்து பல கோடி துகள்கள் இந்த பூமிய சுத்திக்கிட்டு இருக்குது. மனித துகள்கள். உயிர் பிரிந்த பிறகு அந்த அந்த துகள், அந்த ஃபோட்டான்ங்கிற துகள் வந்து அது நெகட்டிவ்ல சேரலாமா? பாசிட்டிவ்ல சேரலாமா? அப்படின்னு பல லட்சம் கோடி துகள் சுத்திட்டு தான் இருக்கு. இப்ப மனிதன் வந்து 800 கோடின்னா, இதுவரைக்கும் பிறந்தவன்லாம் இருப்பான் இல்லையா? அந்த கணக்கு தான் அவர் சொல்றாரு. அப்ப இந்த இந்த துகளாக மாறி சுத்திட்டு தான் இருக்கும். அது முக்தி அடையறதே இல்ல. அது காரணம் இந்த தவறான எண்ணங்களாலும் அப்படி சுத்திக்கிட்டே இருக்கு. சரி. ஆ டவுட் கேட்கறதுக்கு. சத்தம் பத்தலையா? இல்ல டவுட் கேட்கறதுக்காக வந்து இப்ப கிளாஸுங்களா ஐயா? இப்ப நீங்க பேசிட்டு ஆமா கிளாஸ் தான். டவுட் கேட்க. இப்ப உங்களுக்காக தான். கிளாஸ் போயின்னு இருக்குங்களா? ஆ உங்களுக்காக தான். இரு 5 நிமிஷம் தான். இருக்கட்டும். சந்தேகம் ஆ கேளுங்க. ஆ இன்னைக்கு நான் என்ன உணவு முறையில கொண்டு போகணுங்க ஆ ஐயா? இன்னைக்கு நீங்க சரி. ம் உடை அந்த உடல் எடை மாற்றம் இருக்குமே. இந்த இப்ப 3 நாளா 4 நாளா பண்றீங்க இல்லையா? உடல் எடையில ஓ மாற்றம்? 2 நாள் தான். ஒரு 6 கிலோ குறைஞ்ச மாரி இருக்கு. ம். அது அப்படியே எனக்கு அப்படியே அந்த வெயிட் மிஷின்ல எப்பவுமே 1 அப்படியே ஏறும், இறங்கும். பட் ம். ஏறு முகமா இருந்தது. இப்பதான் இறங்கு முகத்துல இருக்கு. ஆ. எப்பவுமே ஏறும் 1 இன்ச்சு. இப்ப இறங்குது. இப்ப இறங்க ஆரம்பிக்கும். இந்த இறங்க ஆரம்பிக்கும். நீங்க யோக பயிற்சி யார் கேட்டாலும் யோக பயிற்சி சொல்றேன் அவ்வளோதான். யோக பயிற்சி செய்றேன் அவ்வளோதான். யோக பயிற்சி செய்றப்ப நம்ம வந்து கழிவுகள் வெளியேறும். ஒரே வரியில முடிச்சுங்க. யாருக்கும் விளக்கமெல்லாம் சொல்லாதீங்க. விளக்கம் வேணும்னா நீங்க வந்து சேர சொல்லிருங்க. யாருக்கும் விளக்கம் சொன்னீங்கன்னா பைத்தியம் தான் பிடிக்கும். புரியுதா? ம். சரி. இப்ப நான் இன்னைக்கு திருப்பியும் 10 மணி வரைக்கும் தண்ணீர், ஆ ஆகாரம் தண்ணி 10 அதே மணி மாரி. வரைக்கும் போட்டுட்டு, நீங்க ஏதோ ஒரு சைவ உணவு நீங்க என்ன சைவ உணவு கொஞ்சம் காய்கறி இருக்கிற மாரி வச்சு சைவ உணவு சாப்பிட்டுக்குங்க. அதே பாக்கி மாரி நான் 4 மணிக்கு. ஆ 4 மணியோ இல்ல 6 அப்புறம் மணியோ. முடிஞ்சா 4 மணி இல்லன்னா 6 மணி. அப்படிதான் தள்ளி போட்டுக்கிறது ஆமா. நான் 10 டைமிங். மணிக்கு தள்ளி போடுறது 11 மணிக்கு தள்ளி போடுங்க. இப்ப 10 மணிக்கு ஆ, சொல்லியிருக்கேன் இல்லையா? அத வந்து 1 மணி நேரம் தள்ளி ஆ. போடுங்க. 1 மணி நேரம் நீரை வச்சு தள்ளி போடுங்க. ஓகே. அப்ப ஈவினிங்லயும் அப்படியே 6, 7, அது அந்த 8 தள்ளி. அப்ப அதுல 1 மணி நேரம் தள்ளி போடுங்க. ஒண்ணும் ஆகாது. எனக்கு நேத்து கொஞ்சம் வாய்க்குள்ளார ஒரு ஈரல கொஞ்சம் வீங்குன மாரி இருந்தது. அ ம். க ஆமா. ஒரு அதெல்லாம் வந்து உள்ளே இருக்கிற பழைய ஸ்டீராய்டு, பழைய மருந்துகள், மாத்திரைகள் இதெல்லாம் ஆன்டிபாடி இதெல்லாம் இருக்கு. கோடிக்கணக்கில இருக்கு. அதெல்லாம் இந்த மாரி பண்ணும். சைடு தாடையில அப்படிதான் வரும். வந்துட்டு அப்புறம் இப்ப கொஞ்சம் லைட்டா அமிங்கிருக்கு. ஆமா. அது இந்த 19ஆம் பாடத்த அடிக்கடி படிக்கணும் நீங்க. 19ஆம் பாடத்த எத படிச்சாலும் அங்க போய் நிக்கணும். ஏன்னா அந்த விஷசாந்தி, ஆ விஷமசாந்தி. ஆமா. ரொம்ப கொடூரமானது பாரு. அதுதான் நடந்துட்டு இருக்குது. யாருங்க? ஆ இந்த இப்ப பெரிய நிலா இவங்க இந்த கலை நிலாக்கு நடந்துட்டு அது இருக்குது. எவ்வளோ பாருங்க அந்த சாம்பல் மாரி சிறுநீர் இத கூட சொல்ல தெரியாம இருந்திருக்காங்க பாருங்களேன். ஒரு மருத்துவர்ட்ட போயி, எனக்கு சிறுநீர் அ சிகப்பா போயிட்டு இருக்குது. எனக்கு சிறுநீர் கருப்பா போயிட்டு இருக்குது. எனக்கு சிறுநீர் அத கூட சாம்பலா கேட்காம வைத்தியம் பண்ணியிருக்கிறாங்கல்ல. இதெல்லாம் என்ன அறிவு இருக்குன்னு பாருங்க. இதுதான் அந்த வெள்ளைக்காரனுடைய மருத்துவம்னு பேரு. இத என்ன ஏதுன்னு கேட்காம அவங்க பாட்டுக்கும் வந்து உட்கார்ந்தா கைய இது மருந்து குடுத்துட்டே இருக்கிறாங்க. பிரிஸ்கிரிப்ஷன் எழுதுறாங்க. நம்மளும் வாங்கிட்டு வந்து சாப்பிடுறோம். இதுதான் இந்த இழிநிலை. இந்த இழிநிலை தான் இந்த காரணம். அவன் எடுத்துக்கொண்ட ஆராய்ச்சி ரொம்ப தப்புங்க. விவேகானந்தர் அப்பவே கேட்டாரு. விவேகானந்தர் அந்த காலத்துல 100 வருஷம் முன்னாடியே கேட்டாரு. இன்னைக்கு என்ன செத்து போனத வச்சு ஆராய்ச்சி பண்ணி உயிருள்ள மனிதன் எப்படி இப்ப செத்து போனது ட்ரை செல்ன்னு பேரு. அது கேடவர்ன்னு பேரு. ட்ரை செல் டீகம்போசிங் பாடி. டீகம்போசிங் பாடிய வச்சுக்கிட்டு அழுகி போன பாடிய வைத்துக்கொண்டு, உயிருள்ள உடலை எப்படிங்க புரிந்து கொள்ள முடியும்? இது அடிப்படையே ஃபண்டமெண்டலே தப்பு. ஃபண்டமெண்டலே செத்துப்போன மரக்கட்டைய வைத்துக்கொண்டு உயிருள்ள மரத்தை எப்படிங்க புரிந்து கொள்ள முடியும்? உயிருள்ள மரம் பரிணமித்துக் கொள்ளும். செத்துப்போன மரம் பரிணமித்துக் கொள்ள முடியுமா? எவல்யூஷன் ஃபெயிலியர் அது. எவல்யூஷன் வணக்கம். சரி. எவல்யூஷன் சரிங்க. ஃபெயிலியர். செத்து போச்சு. ஆ. செத்து போனத வைத்துக்கொண்டு உயிருள்ள மனிதனை எப்படி புரிந்து கொள்ள முடியும்? இப்ப நான் வந்து நான் உயிரோட இருக்கும்போது என்னோட பழக்கத்த மாத்த முடியும். செத்து போன பிணம் மாத்துமா?
செத்து செத்து போன பிணம் மாறுமான்னு கேட்கிறேன். அது அழுகிட்டு இருக்குமா? மாறாது. அது புதுமைப்படுத்திக் கொள்ளுமா? புதுப்பித்து ரீஜெனரேட் ஆகுமா அது? ஆகாது. ரீஜெனரேட் ஆகாத ஒரு டெட் பாடி வச்சுக்கொண்டு எப்படி உயிருள்ள நாம ரீஜெனரேட் ஆகுறோம்? அது ரீஜெனரேட் ஆகாத பாடி வச்சு இப்படி கண்டுபிடிப்பீங்க. இதுதான் அறிவே இல்லாத மேற்கு நாடும் அறிவே இல்ல. அவனுக்கு எதுக்கு தெரியுமா அது லாய்க்குன்னு கேட்டீங்கன்னா, அறுவை சிகிச்சை பண்றதுக்கு தான் லாய்க்கு. என்னது? ஒன்லி ஃபார் ஆப்பரேஷன். ஆப்பரேஷன் அறுத்து தைக்கிறது. கிழிச்சு தைக்கிறது. அதெல்லாம் பெரிய வேலையே கிடையாது. கிழிச்சு விட்டு தைச்சுட்டு போடா. அது குணமாயிட்டு இருக்கு. இவனா போய் வீட்ல உட்காந்து குணமாக்கிட்டு இருக்கிறான். ஒரு நாய்க்கு நாய் தோல் கிழிச்ச போது அடிபடுது. நாக்கி நக்கி 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 சரிப்படுது. நாமளும் சின்ன காயமா இருக்கும். கையில காய்கறி இருக்கிறப்ப சின்ன காயம் ஏற்படுது. அதுக்குன்னு தையல் போட்டு இருக்கிறீங்களா? பெரிய 1 சென்டிமீட்டர் 1 சென்டிமீட்டர் காயம் ஏற்பட்டாவே அகலம் வந்து 1 சென்டிமீட்டர் இருந்தா தான் பெரிய காயம்னு அர்த்தம். 1 சென்டிமீட்டர் 10 எம்எம் 2 எம்எம் இருந்ததுன்னா பிளேடு கிழிச்சிருச்சுன்னா, ஐயோன்னு கத்துவோம். அதுவே அ கரெக்ட்டா 30 செகண்ட்ல கிளாட் ஆகணும். 30 செகண்ட்ல ஒருத்தனுக்கு கிளாட் ஆகல அப்டின்னா அவன் செத்து போயிருவான்னு அர்த்தம். ஒரு குறிப்பிட்ட கிளாட்டிங் டைம்ன்னு சொல்றான். அந்த உறைந்து மனிதன் அழிவதில்லை. அவன் மனதை அடிப்படையாகக் கொண்டு வாழ்கிறான். மனம், உடல் அழிந்த பின்பும் வாழ்கிறது. ஆ, மனம், உடல் அழிந்த பின்பும் வாழ்கிறது. அந்த மனம் வாழ்ந்துட்டே தான் 700 கோடி மக்களுக்கு இணையாக சுமார் அது வேண்டாம். முதல் வகை இயேசு கிறிஸ்து. இதுதான் பிரிக்கிறாங்க 3 வகையா. ம். போன்ற சித்தர்கள் வகையை இதெல்லாம் அந்த மாரி இருந்தவங்க தான். இவங்க பெரிய ஆள் கிடையாது. இதெல்லாம் சாதாரணம் தான். மறுபிறவி எடுப்பது நல்ல நோக்கமல்ல. இக்காயம் நீக்கி இன்னொரு காயத்தில் பிறவாமல் போகும் வழி நாடும் என்ற திருமூலர் வாக்கை நாம் பின்பற்றி வாழ வேண்டும். ஆமா. கரெக்ட்டா சொல்லிட்டீங்க. அது பாருங்க கரெக்ட்டா புடிச்சுட்டீங்க. இவங்களே இந்த மாரி இருந்தவங்க தான். 2ஆம் வகை ஆவிகளே அவை பெரும்பாலும் கோயில்களில் தங்கி இருந்து மறுபிறவியை அ எதிர்நோக்கி இருக்கின்றன. அதே மாதிரி வாழ்நாளை ஒழுக்கத்தின் மூலம் நீட்டிக்க முடியும் ஆ. அப்படின்றாங்க. இதனால் மக்கள் தொகை பெருகும் விஞ்ஞானிகள் கண்டுபிடிப்பு. ஆ. அந்த மக்கள் தொகை பெருக்கத்துக்கு உதவியாதான் அந்த விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் புவியீர்ப்பு சக்கரமும் ம். நீர் சுழற்சி இயந்திரமும் ம். உதவி செய்யும். கரெக்ட்டா புடிக்கிறீங்களே. அவ்வளவுதான். அடுத்தடுத்த பரிணாம வளர்ச்சி தான் அதெல்லாம். ம். வாழ்நாளை இது ஒழுக்கத்தை நம்ம கொள்ள முடியும். இப்ப நம்ம இது முயற்சி பண்றோமோ இல்லையோ ஒரு கட்டத்துல தானாவே இதெல்லாம் இயங்கக்கூடிய சாத்தியம் இயற்கையை கொண்டு வந்துரும் ஆமா. இல்லையா? ஆமா. தானாவே நீங்க அததான் தானாகவே உயிர் பிரித்து செல்லும். அப்போ இந்த மாரி நேரம் மிச்சம் ஆகுறப்ப புதிய ஆராய்ச்சியில ஈடுபட்டு மக்களுக்கு ஆற்றல் பற்றாக்குறைய போக்கணும். இப்ப ஆற்றல் எனர்ஜி தான் ஆற்றல் பற்றாக்குறை. அதாவது எனர்ஜி டெபிசிட்ம்பாங்க. எனர்ஜி கிரைசிஸ்ம்பாங்க. சில பேர் எனர்ஜி கிரைசிஸ்ம்பாங்க. எனர்ஜி டெபிசிட் எல்லாம் ஒண்ணுதான். இதுக்கு பேரு ஆற்றல் பற்றாக்குறை. ஆனா ஆற்றல் அழியாதுங்கிறான். அப்ப ஆற்றல் அழியாதுங்கும் பொழுது அது என்ன பண்ணாலும் தீராது. சூரிய வெளிச்சம் தீராதது. காற்று தீராதது. கடல் அலை தீராதது. அப்ப அதிலிருந்து ஆற்றல் எடுக்கிறத விட்டு போட்டு, நீ என்ன பண்ற குண்டா சட்டிக்குள்ள குதிரை ஓட்டிட்டு இருக்கிறான். அதுதான் இப்ப படிக்கிற எல்லா படிப்பும் டோட்டல் ஃபெயிலியர்ங்க. ஏன்னா அது வந்து குளோஸ்டு சர்க்யூட். குளோஸ்டு சர்க்யூட் உதாரணத்துக்கு நீங்க பெட்ரோல் 1 லிட்டர் போட்டீங்கன்னா, அந்த 1 லிட்டர் இருக்கிற வரைக்கும் ஓடும். அப்புறம் நின்னு போயிரும். நான் சொல்றது ஓப்பன் சர்க்யூட். ஓப்பன் சர்க்யூட்னா ஒண்ணும் இல்ல. சூரியனுக்கு முன்னாடி ஒரு தகடு காமிக்கிறீங்க. சூரியன் அடிச்சுட்டே இருக்குது. ஒரு தகடு காட்டுறீங்க. அதிலிருந்து மின்சாரத்த எடுக்குது, வண்டி ஓடிட்டே இருக்குது. இதுதாங்க விஞ்ஞானம். இதுக்கு வர்றத விட்டு போட்டு இன்னைக்கும் க்ளோஸர் சர்க்யூட் விட்டது அத நம்ம உடம்பு வந்து ஓப்பன்ல இருந்து தான் இருக்கும். நம்ம எங்க இருந்து எடுத்துக்கிறோம்? காத்துல இருக்கிற நைட்ரஜன் எடுத்துக்கிறோம். நமக்கு எதுக்கு சாவு வருது? நோவு எதுக்கு வருது? ஜீரநீர் நிறுத்திடுறீங்க. அது ஜீரநீர் தேவையற்றதுன்னு அறிவியலே சொல்லுது. ஜீரநீர் மட்டும் இல்ல. லைட்டா தலை வலிச்சுதுங்கய்யா. இப்பவும் லைட்டா தலை வலிக்குது பேசின்னு இருக்கும்போது. இப்ப நான் பசி வந்துருச்சா என்னவோ தெரியல. தண்ணி குடிக்கணும் போயிட்டு. ஆமா. அத தண்ணிக்குள்ள குடிங்க. வச்சுட்டு. அத பத்தி மறுபடியும் அத பத்தி நம்ம பேசுவோம். சரிங்களா? நன்றி. சரி.